வணக்கம். கல்லாப்பட்டி கூட்டணி, விஜய் இல்லாத போட்டோ ஷூட், விலகி நிற்கும் கம்யூனிஸ்டுகள். அன்பு உறவுகளை இதை பற்றி அன்னைக்கு பேச போறோம். தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்ப விஷயத்துக்கு வாங்க. அதாவது இப்ப நேற்று விஜய் தலைமையில கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு டீ பார்ட்டி நடந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த டீ பார்ட்டியில கலந்துக்கிட்ட பிறகு அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ ஷூட்ல நின்னாங்க. ஒரு போட்டோ வெளியாச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு வீடியோவும் ஒரு போட்டோவும் வெளியாயிருக்கு. அந்த கூட்டணிக்கு இன்னும் பெயரிடப்படலை, அது நமக்கு தெரியும். அதே சமயம் அந்த கூட்டணி தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குதூகலிச்சு ஒரு சிரிப்போட ஒரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப நமக்கு இந்த கூட்டணியை பத்தி விவரிக்கணும்னா, இந்த கூட்டணியில வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலும் கம்யூனிஸ்ட் இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக கல்லாப்பட்டி கூட்டணின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு முன்னாடி காங்கிரஸை பற்றியும் மற்றபடி திமுகவுல சேர்ந்து இருக்கிற அந்த கூட்டணி மதசார்பற்ற கூட்டணிகளை பற்றி விஜய் பொதுவெளியில தன்னுடைய உரையில தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது பயன்படுத்தின ஒரு முக்கியமான வார்த்தை கல்லாப்பட்டி கூட்டணி. இப்ப நம்ம அவற்றிலிருந்து அந்த வார்த்தையை கடன் வாங்குறோம் ஒழிய நம்மளா இவங்களுக்கு கல்லாப்பட்டி கூட்டணின்னு வைக்கல. ஏன்னா இது விஜயே சொன்னது. அந்த கல்லாப்பட்டி கூட்டணிங்கிறதுக்கு அவரே விளக்கமும் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, அறிவாலயம் அண்ணா அறிவாலயம் ரோட்ல போறவங்க வரவங்க அந்த சைடா போறவங்க எல்லாருமே பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வச்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. அந்த கூட்டணிக்கு பேர் தான் கல்லாப்பட்டி கூட்டணி. ஸோ அப்ப பணம் கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டணி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலதான் விஜய் இந்த திமுக கூட்டணியை பத்தி அப்ப சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அதுக்கு அவங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அது விஜயோட ஒரு பேச்சா போய் அது அந்த டைம்ல வைரலா போச்சுன்னு பாத்துங்களா. அதோட அந்த பேச்சு முடிஞ்சிடுச்சு. அந்த கல்லாப்பட்டி கூட்டணின்னு பேர் வச்சாரு, அதோட முடிஞ்சு போச்சுங்கிறத பாக்குறோம். இப்ப நம்ம ஏன் இந்த பேரை இந்த கூட்டணிக்கு வைக்கிறோம்னா, அதே அந்த கல்லாப்பட்டி கூட்டணி எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் அப்படியே அவங்க இன்டாக்டா இருக்கிறாங்க. மதிமுக, விசிக, காங்கிரஸ், ஐயுஎம்எல் இவங்க எல்லாமே அங்க இருந்தவங்க தான் இப்ப இங்க அப்படியே கண்டினியூ ஆகுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த கண்டினியூ ஆகத்துல இருந்து ஒரு சமாச்சாரம் இருக்கு. இவங்க முதல்ல கல்லாப்பட்டியா தான் இருந்தாங்க. கல்லாப்பட்டி கூட்டணின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி காசு வாங்கின கூட்டணின்னு அர்த்தம் விஜயனுடைய விளக்கத்துல. விஜய் அதுதான் அப்படிதான் அவர் அதை சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப கல்லாப்பட்டி கூட்டணிக்கு சிறப்பு என்னன்னா, கூடவே சோஃபாவும் சேர்ந்திருக்கு. ஸோ இப்ப முன்னாடியே வெறும் கல்லாப்பட்டியா தான் இருந்துச்சு. இப்ப சோஃபாவும் சேர்ந்துருக்குங்கிறத பாக்கலாம். ஏன்னா கூட்டணிக்கு முன்ன கல்லாப்பட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணாரு, அதை இவங்க கண்டுக்கல. இப்ப ஒரு இந்த கட்சி தலைவர்களையும் பார்க்க போகும்போதும் விஜய்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த சோஃபா இன்ஃபேக்ட் அதிமுகவுக்கும் போயிருக்கு. விஜய் பாஸ்கர் வீட்டுக்கும், சிவி பாஸ்கர், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி வீட்டுக்கும் போகும்போதும் இந்த சோஃபா போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக இந்த சோஃபா கூட்டணியை பொறுத்தவரையிலையும் அதுல ஏடிஎம்கேவும் அடக்கம். ஆனா கல்லாப்பட்டி கூட்டணி அப்படி கிடையாது, அதுல ஏடிஎம்கே இல்லை. இந்த இப்ப கல்லாப்பட்டி கூட்டணி ஏடிஎம்கே ஆட்கள் யாரும் நேற்றுக்கு வரலங்கிறத பார்க்கலாம். ஆக மத சார்பற்ற கூட்டணியாக இருந்த இவர்கள் அனைவரும் இப்போது கல்லாப்பட்டி கூட்டணி என்று அழைக்கப்படுவார்கள். அதுவும் யாரால? ஜோசப் விஜயால தான் அழைக்கப்படுவார்கள் ஒழிய மற்றவங்க நம்ம இதெல்லாம் பத்தி எல்லாம் அவங்க கல்லாப்பட்டின்னு சொல்லவே இல்லை. ஜோசப்பே சிஎம் ஜோசப்பே இதை சொல்லியிருக்கிறதால அதையே நம்ம அந்த பேரே இவங்களுக்கு வச்சுறது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கல்லாப்பட்டி கூட்டணியில இந்த போட்டோ எடுத்தப்ப ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா அது ரொம்ப கிளாரிங்கா தெரிஞ்சுது அந்த போட்டோ ஷூட்ல. அது என்னன்னா, விஜய் மட்டும் அங்க இருக்க மாட்டாரு, மத்தவங்க எல்லாரும் இருப்பாங்க. காங்கிரஸ்ல இருந்து உள்ள ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், விசிகா, இந்த ஐயுஎம்எல், மதிமுக எல்லா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் இன்க்ளூடிங் வைகோ உட்பட இருக்கிறாங்கிறத பாக்குறோம். ஸோ இப்ப இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா தந்திரமா விஜய் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, விஜய் அந்த போட்டோல இல்லாதது என்னன்னா, அதை நம்ம டீகோட் பண்ணோம்னா ஒரு மிக அர்த்தம், ஒரு நுண்ணிய ஒரு அர்த்தம் அதுல வெளிப்படுது. என்னன்னா, விஜய் பாஜகவில் உள்ள மேலிடத்துக்கு, குறிப்பாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு மெசேஜ் சொல்றாரு இந்த போட்டோ மூலம். அதாவது, ஐயோ என்னுடைய எஜமானர்களே, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உங்கள்கிட்ட தான் உண்மையான உறவு வச்சிருக்கேன். இவங்க சும்மா டெம்பரவரியா இந்த ஆதரவு கொடுக்குறாங்க. இப்ப இவங்களும் இல்லைன்னா நான் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது, எனக்கு போதுமான எண்ணிக்கை கிடையாதுங்கிறதால டெம்பரவரியா இவங்கள கையில வச்சிருக்கிறேன். கல்லாப்பட்டி கூட்டணின்னு நான் பேர் வச்சிருக்கிறேன். இவங்களுக்கு நான் சோஃபாவும் கொடுத்துருக்கிறேன். அதனால நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் இவங்களோட எந்த நிரந்தரமான உறவுகளும் இருக்க போறதில்லை. உங்களோட தான் நான் நிரந்தரமான உறவு வச்சுக்க போறேன். இந்த டெம்பரரியான உறவுக்கு இந்த போட்டோவில் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் இருக்க விரும்பல. ஏன்னா நான் இவங்களோட பர்மனண்டா ஜேர்னி பண்ண போறது கிடையாது.
இப்ப டெம்பரரியா வச்சிருக்கிறதால என்னுடைய நான் வந்து அந்த போட்டோவில் நான் இல்லை. அதனால நீங்க தைரியமா என்ன நம்பலாம். நான் இந்த கூட்டணிக்கு முழு ஆதரவு நீண்ட நாட்கள் தரப்போறதுலங்கிற ஒரு மெசேஜை உங்களுக்கு இந்த போட்டோவில் நான் கலந்துக்காதன் மூலமாக நான் உங்களுக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்றேன். எஜமானர்களே, நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு மற்றவங்க புரிஞ்சுக்கிட்ட பத்தி எனக்கு கவலை எல்லாம் கிடையாது. கள்ளப்பட்டி கூட்டணியில் இருக்க தலைவர்களே புரிஞ்சுக்கிட்டாங்களாங்கிறது கூட எனக்கு அது முக்கியம் கிடையாது. நீங்க தான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த போட்டோவில் அவரு இல்லை. ஒரு மெசேஜ் போட்டோவில் இல்லாததுக்கு. ரெண்டாவது இன்னொரு மிக முக்கியமான மெசேஜ் என்னன்னா, நான் உங்க போட்டோவில் கலந்துக்கிட்டேன்னா உங்களுக்கு சமமாயிடுவேன். நிச்சயமா நான் உங்களுக்கு சமம் கிடையாது. நான் உங்களுக்கெல்லாம் இறைவன், உங்களுக்கெல்லாம் தலைவன். உங்களுக்கு மேல எனக்கு உள்ள படி மேல. என்னுடைய படி என்பது மோடி, அமித்ஷா அந்த படியில தான் இருக்கும். ராகுல் காந்தி, நீங்க உங்களுக்கு வந்து நான் வந்து சமமா இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. உங்களுக்கு நான் தலைவன், உங்களுக்கு நான் இறைவன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. இந்த மெசேஜ் வந்து அதாவது இவங்களுக்கு இணையான தலைவன் நான் கிடையாது. அதே மாதிரி இவங்களை வந்து நான் உங்களுக்கு சமமாகவும் மதிக்கலங்கிற மெசேஜை வந்து மோடி, அமித்ஷாவுக்கு அவர் சொல்லிட்டாருங்கிறத பாக்குறோம். அந்த மெசேஜ் போயிடுச்சு. கள்ளப்பட்டி கூட்டணி தோழர்களுக்கு என்ன மெசேஜ்னா, நீங்க கள்ளப்பட்டி தோழர்கள் தான். ஒண்ணு, எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவாலயத்துல இருந்து காசு வாங்கிட்டு இருந்தீங்க, கள்ளப்பட்டியா இருந்தீங்க. அதுக்கப்புறம் சோஃபா என்கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால நீங்க எப்போதுமே என்கிட்ட இருந்து வாங்குற நிலையில தான் இருக்கீங்க வழியா, நான் தான் கொடுக்குற நிலையில இருக்கேன். அதனால நீங்க எனக்கு சமமான ஆட்கள் கிடையாதுங்கிறதையும் இதுல இருந்து தெளிவா சொல்லிட்டாருன்னு பாக்குறோம். மூன்றாவது, இந்த காணொலியில நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும், இந்த கூட்டணியில கம்யூனிஸ்டுகள் இடம்பெறல. சிபிஐ, சிபிஐஎம் ரெண்டுமே வந்து புத்திசாலித்தனமா விளக்குனாங்களா, இல்ல இவங்களுடைய மெசேஜ் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு ஒரு மெசேஜ், நாங்க வந்து கண்ணு மூடிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒன்னும் ஆதரவு தர மாட்டோம், ஆனா எங்களுக்கு நீங்க சோஃபா அனுப்புனீங்க, அது ஞாபகம் இருக்கு, அது நாங்க ஞாபகம் வச்சுக்கோம், அதுக்கேற்ப நாங்க வந்து முட்டு கொடுப்போம். முட்டு கொடுக்குற வேலையில நாங்க இருக்கணும் வழியா, ஒட்டு மொத்தமா இவங்கள மாதிரி ரொம்ப மோசமான முட்டு கொடுக்கல நாங்க இறங்க மாட்டோங்கிறது ஒரு மெசேஜ் உங்களுக்கு நாங்க தெரிவிச்சுக்க விரும்புறோம். அதே சமயம் நீங்க ஒண்ணு ரொம்ப எங்களை வந்து வெளியே தள்ளி வைக்க வேண்டாம். நாங்க ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கோம். அந்த சந்தர்ப்பம் வரும்போது நாங்க கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு அடிவருடியாக ஃபுல்லா உங்களுடைய ஒரு தொண்டர்களாக, உங்களுக்கு அடிமையாக, முழு நேர முட்டு கொடுப்பாளர்களாக நாங்களும் மாறுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா அது இப்ப இல்லை. அதுக்கு ஒரு டைமுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல கண்டிப்பாக நாங்க வந்து அவங்க மாதிரியே உங்களுக்கு ஒரு முழு நேர முட்டு கொடுப்பாளர்களாகவும் சேருவோங்கிறதுல இந்த மெசேஜ் தான் வந்து கம்யூனிஸ்டுகள் இதன் மூலம் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஜென்யூனா வந்து விஜய்கிட்ட இருந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறவங்களா இருந்தா என்னென்ன அநியாயங்கள் நடந்திருக்கு, இந்த அநியாயங்களுக்கு எல்லாம் இவங்க ஏதாவது கம்யூனிஸ்டுகள் எடுத்து கேட்டாங்களா? இப்ப இந்த கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, கல்லாப்பட்டி கூட்டணி தோழர்களாக இருந்தாலும் சரி, இப்ப இந்த ஆட்சியில நடக்கிற அநியாயங்கள், என்னென்ன அநியாயங்கள் நடக்குது, மறைமுகமா இந்தி வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் மூலமா இந்தி உள்ள வந்துருச்சு. மூன்று மொழி நம்ம மாணவர்கள் வந்து மாணவிகள் கற்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து இந்துத்துவனுடைய இந்து முன்னணியுடைய அஜெண்டாவை தான் நிறைவேற்றிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல வந்து பிஎம் ஸ்கூல் திட்டமும் வந்து இந்த சிபிஎஸ்இ உள்ளார் வழியா வந்துடும். அப்புறமா வந்து முஸ்லிம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு ரத்து. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கம்யூனிஸ்டுகளும் போதுமான அளவுக்கு குரல் கொடுக்கல, போராடல. விசிக, ஐஎம்எல், காங்கிரஸ் இவங்க யாருமே இதை பற்றி எதிர்ப்பு தெரிவிக்காதால ஒரு பக்கம் வந்து விஜயனுடைய இந்த அரசியல் மூலமாக பாஜகவினுடைய நேரடி ஆட்சி இல்லாம போனா கூட மறைமுகமான ஒரு ஆட்சி, பாஜகவினுடைய ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாமே வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருதுங்கிறத பாக்குறோம். இதுக்கும் இவங்க மௌனிகளா தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல வேற ஒரு விடயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.